ஹாய், வாங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணான்றதை பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான தயிர், புதினா, கருவேப்பிலை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டனுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து அரைப்படிங்க. இதெல்லாம் அரைப்படி அரிசி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? வாங்க பார்த்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சதும் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த ml எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நெய். இன்னும் சூடானதும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேருங்க. பெருஞ்சீரகம் வெடிச்சதும் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேருங்க. நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை. பச்சை மிளகாய் சேர்த்து வெடிச்சதும் வெங்காயம் சேருங்க. நல்லா வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்குங்க. நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலர் வரும் வரையா, அது வரையும் நல்லா வதக்கினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அப்போ தான் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி எது செஞ்சாலும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி பொடியை கட் பண்ணாலும் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி தெரியவே கூடாது, அந்தளவு நல்ல மைய வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி 2 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தயிர் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் கலந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம்
உப்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு, மசாலாலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் கொஞ்சம் உப்பு காரம்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கறி பார்த்திங்கன்னா 3-4 விசில்லே நல்லா வந்துடும். ஒன்று பார்த்திங்கன்னா 5-6 விசில் விட்டால் தான் வெந்து வரும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிற்பாடு மூடி போட்டு விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே இருந்தால் பார்த்திங்கன்னா முட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். முட்டை ஒரு 4 முட்டையாக அவிச்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா கொதிக்குதுங்க. மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு விசில் அடங்கினதும் அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குக்கர் விசில் நல்லா அடங்கிருச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாங்க. இப்போ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதில் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா குக்கர் சின்ன குக்கர் அப்படின்றதுனால இதிலே அரிசி போட்டு வேக வைக்க முடியாது. இப்போ மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்திற்கு மாற்றி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு முறையில் செய்வாங்கங்க பிரியாணி. பார்த்திங்கன்னா நான் இதில் தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றுவாங்க. நான் அந்த மாதிரி தான் இது பண்ணுறதில்ல. அரிசி போட்டு அரிசிக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சேன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா உதிரியாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறன்றதை. அரிசி வேகிற அளவு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மட்டன் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் சேர்க்குறேன். நார்மல் வாட்டர் சேர்க்காதீங்க, கொஞ்சம் சூடான தண்ணியை சேருங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு தண்ணி இருக்குங்க. போதும். இந்த அளவு தண்ணி வந்து இந்த அரிசி வெந்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். திறந்து பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்பயே உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா 2 டைம் வெங்காயம் வதக்கும் போதும் மட்டன் போடும் போதும் ஒரு தடவை உப்பு போட்டிருக்கோம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மறுபடியும் இப்போ மூடி போட்டு மூடி வைங்க. திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி நல்லா 3/4 தண்ணி கம்மியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் எல்லாம் இழுத்துருச்சுங்க. அரிசிலாம் நல்லா நீளமாக பாருங்கள், உடையாமல் கொள்ளாமல் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே மூடிய போட்டோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துடலாம்.
சூடாக இருக்குது. பிரியாணி பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா புலப்புலன்னு இருக்குங்க. பீஸும் நல்லா வெந்திருக்கு. முட்டை, தயிர் பச்சடி. வாங்க நீங்களும் சாப்பிடலாம்.